ஒரு பிரபலமான ஆங்கில பாடகர் ஒருவர் இருந்தார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். This world is not my home, I'm just passing through. யார் அந்த பாட்டு பாடினா? ஜிம் ரீவ்ஸ். பாட்டு அருமையாக எழுதுவார், பாட்டு அருமையாக பாடுவார். ஜிம் ரீவ்ஸ் ஒரு காலத்தில் சினிமாவில் ஒரு பிரபலமான பாடகராக இருந்தவர். உலகத்திலேயே நம்பர் 1 பேஸ் வாய்ஸ் சிங்கர் அவர் தான் ஒரு காலத்தில். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இந்த சினிமா துறை, சினிமா பாட்டு பாடுறது இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டார். ஒரு நாள் ஒரு பிரபலமான திரைப்பட இயக்குனர் ஜிம் ரீவ்ஸை தேடி வந்தார். நான் ஜிம் ரீவ்ஸ், நீ எவ்வளோ அருமையாக பாடக்கூடிய ஒரு பாடகன், உனக்கு இப்போ ஒரு ஆஃபர் வருது. நான் எடுக்கிற படத்தில் நீ சில பாடல்கள் பாட வேண்டும். நீ பாடினா we will give you millions of dollars. அப்படி சொன்னாரா? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டேன், அவருக்கு என் மனசை நான் ஒப்பு கொடுத்துட்டேன், நான் இனிமேல் நினைச்ச மாட்டேன், சினிமா பாட்டெல்லாம் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த திரைப்பட இயக்குனருக்கு ஒரு பெருத்த ஏமாற்றம். அவர் சொன்னார், திரைப்பட இயக்குனர் ஜிம், I'll give you one more chance, I will come again. திரும்ப நான் வருவேன், நீ கொஞ்சம் யோசித்து வை, உன் முடிவை கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். குறிப்பிட்ட நாட்கள் கழித்து, சில வாரங்கள் கழித்து அதே திரைப்பட இயக்குனர் திரும்ப ஜிம் ரீவ்ஸை தேடி வந்தார். வந்தப்போ திரும்ப கேட்டார், ஜிம் நீ யோசித்தையா? நான் உனக்கு சொல்லியிருந்தேன்ல millions of dollars உனக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இன்னொன்று உனக்கு நான் சொல்கிறேன் கேள். இந்த படத்தில் நீ சில பாடல்களை பாடுன அப்படின்னு சொன்னா உன்னுடைய புகழ் இன்னும் என்ன செய்யும், இன்னும் உலகமெங்கும் பரவும் அப்படின்னு சொன்ன உடனே வேற என்ன பண்ண, ஜிம் ரீவ்ஸ் நேராக போய் பியானோவில் உட்காந்தாராம். பியானோவில் உட்காந்துட்டு ஒரு பாட்டு பாடினாராம். அந்த பாட்டு சுருக்கமாக நான் சொல்கிறேன். அந்த பாடல் வரிகள் என்ன அப்படின்னா, என் வாழ்வை நான் ஆண்டவருக்கு நான் கொடுத்துட்டேன், இந்த உலகத்தினுடைய ஈர்ப்புக்கு நான் இணங்கி போக ஆயத்தமாக இல்லைன்னு பாட்டை பாடிவிட்டேன். இந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் அந்த சினிமா இயக்குனர் சும்மா இருப்பாரா, அவர் எந்திரிச்சு பேச வாய் முடிட்டு போயிட்டார். சொல்லுங்க, இந்த 2 பேரில் யார் கோணல், யார் தேவனுடைய பிள்ளை? ஜிம் ரீவ்ஸ் ஏற்கனவே கோணலான வழியில் போனவர் தான். திரும்பவும் அந்த கோணல் பாதைக்கு அழைப்பு ஒரு பிரபலத்தின் வழியாக வந்துச்சு. சும்மா வரல, கோடிக்கணக்கான டாலர் உனக்கு கிடைக்கும்ன்ற ஒரு ஆஃபர், ஒரு சலுகையோடு வந்துச்சு. ஆனால் அவர் என்ன செய்யலை, அதை ஏற்றுக்கல. கோணலும் மாறுபாடுமான சந்ததி நம்மை மீண்டும் அந்த கோணலான வழிக்கே நம்ம என்ன செய்யும், அழைக்கும். ஆனால் நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானத்தில் அல்லது எடுத்த தீர்மானத்தில், தேவனுக்காக செய்த தீர்மானத்தில் நம்ம எப்படி இருக்கணும், உறுதியாக உண்மையாக நிலைச்சு நிற்கணும்.